കാരുണ്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബെത്ലഹേമിന്റെ മാറിലൊരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. ദർശന സാവല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബെത്ലഹേമിന്റെ മാറിലൊരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. அன்பான இயேசப்பா, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில வாங்க, எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தாங்க. எங்க அம்மா எங்க அப்பாவை ஆசீர்வதிங்க. எங்கட அப்பாவுக்கு நல்ல வேலையை கொடுங்க. ஏசப்பா எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. நாங்க நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும். உளப்படி செய்யாம நல்ல பிள்ளையா நாங்க இருக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். രാജനേ എന്റെ മാർഗദീപമേ എൻ ജീവധാരയിൽ ചൈതന്യമാകണേ. දවසල හැමදෙනාම අසන්න ප්‍රශ්නයක් තමයි. இந்த பிரச்சனை ஏன் எனக்கு? ඇයි මගේ ජීවිතේ මේ ප්‍රශ්නය? ஏன் இந்த பிரச்சனை? ඇයි මට මේ ප්‍රශ්නය? யாருக்கும் கெடுதல் பண்ணலையே, මා කාටවත් නපුරක් කළේ නැහැ නේද? யாருக்கும் துரோகம் பண்ணலையே, කාටවත් මම ද්‍රෝහිකමක් කළේ නැහැ නේද? எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன். හැමදෙනාම යහපතින් ජීවත් වෙන්න ඕනේ කියලා නේද මා සිතන්නේ? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? මට විතරක් ඇයි මේ ප්‍රශ්නය? எனக்கு ஏன் இவ்வளவு நோய்? ඇයි මට මේ තරම් රෝගය? ஏன் இவ்வளவு குடும்பத்துல பிரச்சனை? ඇයි මාගේ පෞල් ජීවිතේ මේ තරම් ප්‍රශ්න? எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் வருது இல்லையே, කොයිතරම් ඉපහිවත් මුදලේ ඉතිරියක් නැහැ නේද? கஷ்டப்படுறேன். කොයිතරම් දුක් විඳිනවද? வாழ்க்கையில செழிப்பு இல்லையே, ජීවිතේ සඵලත්වයක් නැහැ නේද? இந்த மாதிரி கேள்வி இருக்கிற உங்களுக்கு தான் இந்த செய்தி. මේ වගේ ප්‍රශ්න තිබෙනා වූ ඒ ප්‍රශ්නාර්ථ තිබෙනා ඔබට තමයි මේ පණිවිඩය. உங்க பிள்ளைகளை தொடும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பங்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் மேலேயுமே உங்க பரிசுத்த தொடுக இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய தினம் கடந்து வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான வேதனைகள், குடும்பங்களில் இருக்கிற கண்ணீர்கள், கஷ்டங்கள் ஆண்டவரே அப்பா, பிள்ளைகள் பயந்து 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 அநேக நாட்கள் ஆண்டவரே இருதயத்துல சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, ஐயோருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ சொல்லி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த பயத்தோடு இந்த இடத்துல அநேக தாய்மார்களை, தகப்பன்மார்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானம் தங்கட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் துவங்கி பெரியவர்கள் வரைக்கும் ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தினால வீடுகளுக்கு உண்டாகிற ஒரு பரிபூரண ரட்சிப்பை இந்த நாள் இந்த கிராமத்தின் மேலே நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. இன்று இந்த கிராமத்துக்கு ரட்சிப்பு உண்டாவதாக. மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாக, மனுஷனுக்கு ஜீவித்தை ஜெயபானக் லபாதேக்கு பிரிசே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே சுகத்தை கொடுக்கும்படியாக, மனுஷனுக்கு ஜீவித்தை சூயாக் லபாதேக்கு பிரிசே, மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாற்றும்படியாக, மனுஷனுக்கு ஜீவித்தை ஜெயபான மற்றும் ஜீவித்தை பக்கத்து பிரிசே, நோயிலிருந்து விடுதலையை கொடுக்கும்படியாக, ரோகே
නිදාස ලබා දෙන පිණිස சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக සමාදානයක් නැතුව ජීවත් වෙන පව් ජීවිතයට සමාදානයක් ගෙන දෙන පිණිස இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். යේසුස් වහන්සේ මේ පොළොවට පැමිණියා. இந்த மாதம் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற ஒரு மாதமாய் இருக்கிறது. මේ මාසයේ යේසුස් වහන්සේගේ ඉපදීම සමරන්නා වූ මාසයක් ප්‍රතිපදවා. இயேசு பிறந்தது ஏன் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது? යේසුස් වහන්සේගේ ඉපදීම ඇයි අද අපගේ ජීවිතේට සතුටක් ගෙන දෙන්නේ? இயேசு பிறந்ததனுடைய நோக்கம் යේසුස් වහන්සේ මේ ලෝකේ ඉපදීමේ අරමුණ නම් எங்களுடைய கஷ்டங்களை நீக்கும்படியாக, අපගේ දුක ඉවත් කරන පිණිසයි. எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, අපගේ පාපය කමා කරන පිණිසයි. எங்களுடைய கஷ்டங்களிலிருந்து விடுதலையை கொடுக்கும்படியாக, අපගේ දුක් වේදනාවලින් අපට නිදහස ලබා දෙන පිණිසයි. எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும்படியாக අපගේ ජීවිතේ සැනසීමක් දෙන පිණිසයි. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். අද මේ ලෝකයේදී යේසුස් වහන්සේ මේ පොළොවේ ඉපදුනා. நாங்கள் ஒரு 50 வருடம் 60 வருடமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் இந்த பூமியிலே வாழ்கிறோம். අපි මේ පොළොවේ අවුරුදු 50ක් 60ක් වගේ පොඩි කාලයක් මේ පොළොවේ ජීවත් වෙනදා. அந்த கொஞ்ச காலத்தை வாழ்வதற்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டமான வேதனையான துன்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ඒ ස්වල්ප කාලයක් මේ පොළොවේ ජීවත් වෙද්ද කොයිතරම් ආකාරයේ දුක් වේදනාවක් අපි කඳුලක් මේ පොළොවේදී අත්දකින්නවාද? நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். මාද ඔබට ඒ කාරණාවක් පවසන්නේ. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனையிலிருந்து இயேசுவால ஒரு விடுதலையை கொடுக்க முடியும். ඔබගේ ජීවිතයේ තිබෙන වේදනාවලින් යේසුස්ට පුළුවන් ඔබට සැබෑ නිදහසක් දෙන්නට. உங்களுடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ඔබගේ ජීවිතේ සමාදානය දෙන්නට පුළුවන්. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நோய்களுக்கு அவர் விடுதலையை கொடுக்க முடியும். ඔබගේ ශරීරයේ තිබෙන රෝගයන් සුවයක් දෙන්නට උන්වහන්සේට පුළුවන්. எங்களுக்கு எல்லாருக்கும் மரணம் என்கிற ஒரு நாள் உண்டு. අප හැමදෙනාටම මරණය කියන දවසක් නියම වී තිබෙනවා. நாங்கள் மரணத்துக்கு பின்பதாய் நாங்கள் எங்கே போக போகிறோம்? අපගේ ජීවිතේ මරණයෙන් පසු අපි යන්ත යන්නේ කොතනටද? நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் கொஞ்ச நாள் வாழ்வோம் மறிப்போம் எங்களுடைய காலம் முடிந்துவிடும் என்பதாக. අපි සිතන්නට පුළුවන් අපි ටික කාලයක් මේ පොළවේ ජීවත් වෙලා මරණාම සියල්ලක්ම අවසන් ඉවරයි කියලා. நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளும்படி நாங்கள் இந்த காரியத்தை சொல்லுகிறோம். ඔබ ඒ කාරණාව තේරුම් ගන්නටයි කියලා අපි මේ කාරණාව ඔබට පවසන්නේ. மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையின் மரணத்துக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை உண்டு. මනුෂ්‍යගේ ජීවිතේ ඉපදුනා හැම කෙනෙකුම ජීවිතේ මරණයෙන් පසුවත් තවත් සැබෑ ජීවිතයක් තිබෙනවා. எங்களுக்கு மரணத்துக்கு பின்பதாக பரலோக ராஜ்யம் என்கிற நித்திய ஜீவன் உண்டு. අපට මේ මරණයෙන් පසුව ඒ සදාකාලික ජීවනයේ නැමැති ස්වර්ගයක් තිබෙනවා. கிறிஸ்துமஸ் நாட்களை நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருதயத்துல நம் வீட்டுக்கு வருகிற நேரம் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை சார்ந்தவரோ ஒரு மதத்திற்கு ஆட்களை சேர்க்கவோ இந்த பூமிக்கு வரவில்லை. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் சாபங்கள் அடிமைத்தனங்கள்ல இருந்து விடுதலை தருவதற்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். அது என்னவென்று சொன்னால் குமார்த்தனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிறந்த ஒரு மாதமாக இருக்கிறது. ස්වාමී යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ පොළොවට පැමිණ උන්වහන්සේ ඉපදුනා මාසයක් තිබෙනවා. அவர் வந்து இந்த பூமியிலே பிறந்த ஒரு நோக்கம் இருக்கிறது. උන්වහන්සේ මේ පොළොවට පැමිණ ඉපදීමට අරමුණක් තිබෙනවා. எல்லா ஜனங்களையும் நேசிக்கும்படிக்கு සියලුම සෙනගට ප්‍රේම කරන පිණිස எல்லா ஜனங்களுடைய வேதனைகள் கவலைகள் இவைகளை போக்குவதற்காக සියලු සෙනගගේ වේදනාවත් කනගාටුව ඉවත් කරන පිණිස இந்த பூமிக்கு வந்தார். උන්වහන්සේ මේ පොළොවට පැමිණියා. அவர் ஏழைகளை அதிகமாய் நேசிக்கிறார். උන්වහන්සේ ඉබට දුප්පත් සියල්ලට අධික ලෙස ප්‍රේම කරනවා. கர்த்தர் வேதனைகளில் இருக்கிறவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். උන්වහන්සේ දුක වේදනාවෙන් සිටින අය දෙස බලනසේක மனுஷர்கள் உங்களை அதிகமாக துன்பப்படுத்துகிறார். මනුෂ්‍යයන් ඔබගේ ජීවිතය අධික ලෙස දුකට පත් කරන්න පුළුවන්. நண்பர்கள் கூட உங்களை கைவிட்டு விடலாம். ඔබ විශ්වාස කළා හැය පවාත හතරින්නට පුළුවන්. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ස්වාමී යේසුස් වහන්සේ කවදාවත් අතහරින්නේ නැහැ. மனுஷர்கள் பணம் இருக்கும்போது நல்லா பழகுவார்கள். මනුෂ්‍යයන් මුදල තිබෙනකොට ඔබ සමග කතා බහ කරලා ඔබ සමග ආශ්‍රය කරා. நம்முடைய நிலையை நல்லா இருந்தால் நெருங்கி வருவார்கள். ඔබ ඔවුන් තමන්ගේ පත්වලට එදින් තිබෙනවා ළඟ පැමිණෙදී. ஆனால் நம்மிடத்தில் இல்லாத போது நம்முடைய நிலைமைகள் மாறும்போது இந்த மனுஷ உறவுகள் நம்மளை விட்டு பிரிந்து போய்விடுவார்கள். නමුත් අපගේ ජීවිතයේ යහපත් නොමැති මොහොතේදී
දුක වේදනා තිබෙන මොහොතදී මේ මනුෂ්‍යයන් අපගෙන් දුරස් වෙනවා. இந்த நாட்களிலே ஜனங்கள் வந்து ஒரு அன்பை தேடி அலைந்து திரிகிறதை நாங்கள் பார்க்கிறோம். මේ කාලවලදී මනුෂ්‍යයන් ඒ ප්‍රේමයක් සොයමින් ඒ මේ අතේ දුවන එක අපි දකින්නට පුළුවන්. அன்பை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே இந்த நாட்களை நீங்க பார்க்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், அது மாத்திரம் அல்லாது அநேக பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாரங்களுக்கு, துன்பங்களுக்கு, கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதற்கு அநேக வழிகளை நாங்கள் தேடி இருக்கிறோம். ஆனால் ஒன்றையுமே எங்களுக்கு பலன் இல்லாதபடிக்கு நாங்கள் அடிமைகளை பேர வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். ஆனாலும் இந்த மாதத்துல இயேசு இந்த பூமியில பிறந்ததினால நம்முடைய அடிமைத்தன வாழ்க்கை, நம்முடைய பாவமான வாழ்க்கை, சில நம் பரம்பரையே தொடர்ந்து வருகிற சாபங்கள், அது நிமித்தமாய் வந்த வியாதிகள், அது நிமித்தமாய் வந்த போராட்டங்கள், இவை எல்லாவற்றுக்கும் பதிலை கொடுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே முடியும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. உங்க துக்கத்தை புரிந்து கொண்டு உங்க துக்கத்தில இருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவரால் மாற்றதான் முடியும். ஏனென்று கேட்டால் உங்களுடைய துக்கத்துக்காக, உங்களுடைய வேதனைக்காக, உங்களுடைய பாவத்துக்காக, பரம்பரை சாபத்துக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்திருக்கிறார். அவரால் மாத்திரம்தான் நம்முடைய சாபங்களை, நம்முடைய வாழ்க்கையினுடைய வேதனைகள், கண்ணீர்களை அவரால் மாத்திரம்தான் மாற்ற முடியும். அதனால்தான் இந்த மகிழ்ச்சி சொல்லுகிறோம். வேதனையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் பிறக்கிறதுக்கு அவர் ஆசைப்படுகிறார். உங்கள் உள்ளங்களிலே பிறக்க ஆசைப்படுகிறார். உங்களுடைய குடும்பங்களிலே அவர் வாசம் செய்வதற்கு ஆசைப்படுகிறார். இயேசு கிறிஸ்து எந்த குடும்பத்தில் இருக்கிறாரோ, இயேசு எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறாரோ அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானம், அந்த குடும்பத்துக்கு ஒரு நிம்மதி. அதெல்லாம் அந்த குடும்பத்தை பிசாசினாலே எந்த விதமான தீமையினாலே அந்த குடும்பத்தை வந்து சீர்குலைக்க முடியாது. நிம்மதியை தருவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். உங்களுடைய கிராமத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை தெரிவிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். ඔබගේ ග්‍රාමයට ස්වාමී යේසුස් වහන්සේගේ ප්‍රේමයේ පවසට අපි පැමිණ සිටිනවා. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை, சமாதானம், நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்ற வல்லதாக இருக்கிறது. ඔබගේ ජීවිතයේ ස්වාමීන් වහන්සේ දෙන්නා වූ ඒ සුවය, නිදහස, ඔබගේ ජීවිතයේ දෙන්නා වූ ඒ ආශිර්වාද ඔබගේ ඉරණමම වෙනස් කරන්න බලවත්ව තිබෙනවා. இயேசு வாழ்வு தருகிறார். යේසුස් වහන්සේ ඔබට ජීවිතයක් දෙනවා. இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்ற இயேசு கிறிஸ்துவால் முடியும். අන්ධකාරයේ තිබුණා වූ තේන්නා ඔබගේ ජීවිතය ආලෝකමත් කරන්න යේසුස් වහන්සේට පුළුවන්. அவருடைய வார்த்தை சொல்கிறது, උන්වහන්සේගේ වචනය පවසනවා. பூமியில வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று. මේ පොළොවට පැමිණ ඕනම මනුෂ්‍යෙක්ම ආලෝකමත් කරන්න සැබෑ ආලෝකය ස්වාමී යේසුස් වහන්සේ කියලා. நீங்கள் யாரா இருந்தாலும் ඔබ කවුරුෝ වේවා, வாழ்க்கையில பிரகாசத்தை கொடுக்க, விடுதலையை கொடுக்க இயேசுவால் முடியும். அம்மா ඔබගේ ජීවිතේ ආලෝකයක් දෙන්න, ඔබගේ ජීවිතේ නිදහස දෙන්න යේසුස් වහන්සේට පුළුවන්. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், අද අපට පවසන්නේ මේ இயேசுவின் வீட்டுக்குள்ளே வருவார் என்றார். ඒ යේසුස් වහන්සේ ඔබගේ නිවසට ඇතිවෙනවා නම් குடும்ப தரித்திரம் மாறும். ඔබගේ තිබෙනා පවුලේ දුප්පත්කම පාවෙයි. சாபமும் பாவம் நிறைந்த வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ඒ ශාපයෙන් පාපයෙන් පිරුණා වූ ජීවිතේ නිදහසක් ලැබෙවි. உன் வாழ்க்கையில கொடுக்கப்படுகிற சமாதானம் நித்திய சமாதானமாய் இருக்கு. ඔබගේ ජීවිතේ දෙන ලබන්නා සමාදානයේ සදාකාලික සමාදානයක් තිබෙවි. அவர் நமது வாழ்க்கையிலே வரும் பொழுது උන්වහන්සේ අපගේ ජීවිතේ පැමිණෙන මොහොතේදී நமது குடும்பங்களுக்குள்ள இருக்கிற இருள்கள் நீங்கி போகும். අපගේ පවුල් ජීවිතයේ තිබෙනා අඳුර පහ වෙලා යාවි. அநேக வீடுகளை சுற்றி அந்தகார கட்டுகள் காணப்படுகிறது. ඕ නිවසල ඔබගේ වටේ අන්ධකාරයේ තිබෙනවා දකින්නට පුළුවන්. அனைவருடைய வாழ்க்கையில வேதனைகள், பிரிவினைகள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், குழப்பங்கள் என்று அநேகமான காரியங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். මේ පවුල් ජීවිතවල ભેද වෙන්වීම ආකාරයේ භාග ભેද මෙවැනි ආකාරයේ මේ ප්‍රශ්නපතේ බෝධිනා ජීවත් වෙමින් සිටිනවා. அந்த விடுதலை கொடுக்கிற தெய்வம் ඒ නිදහස දෙන්නා වූ දෙවිදෝ உன் வீடுக்குள்ளே வருவார் என்றார். ඔබගේ නිවස තුලට පැමිණෙනවා. வீடு விடுதலை உள்ளதாய் மாறும். ඔබගේ නිවස නිදහස්කමින් පිරෙයි. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ඔබගේ ධර්මත්‍ය ජීවිත ආශිර්වාදය ලබාවි. சரித்திரங்கள் மாறும். දිනකමෙන් පාවෙවි. சாப கட்டுக்கள் மாறும். ශාප බැඳවලින් නිදහස් වෙවි. அநேக வருஷமாக, அநேக நாட்களாக மாறாத வியாதிகள் மாறும். அம்மா බෝ බෞද්ධ ගානක් බෝ දවස් ගානක් සුව
මම උනා රෝගයන් සුව වේවි මාගේ අම්මේ. எனக்கு பிரியமானவர்களே මාගේ ප්‍රේමවත්තුනි. இன்றைக்கு உடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக இயேசு வந்திருக்கிறார். අද ඔබගේ ජීවිතය වෙනස් කරන පිණිස යේසුස් වහන්සේ පැමිණ සිටිනවා. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ඔබ දෙස අපි යාඥා කරන්නම්. கண்ணை மூடுங்க. දැසසා ගන්න. கண்ணை மூடுங்க. வாங்க இப்படி பரவாயில்ல. ஜெபிச்சிங்க பரவாயில்ல வாங்க. சரி, வாங்க, கண்ணை மூடுங்க. ஜெபம் பண்ணுங்க. அன்பான ஆண்டவரே அப்பா, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த குடும்பத்தின் மேல உடைய கிருபை, உடைய சமாதானம், உடைய அன்பு தங்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். இயேசுவின் வீட்டுக்குள்ள வந்தா தயத்திர நீங்க சமாதானம் கிடைக்கும், பாவங்கள் சாப கட்டுகள் உடையும் என்று இன்றைக்கு கேள்விப்பட்டிருக்கிறார்கள். தகப்பனை இவள் கேள்விப்பட்ட பிரகாரம் இந்த நிமிஷம் பிள்ளைகள் விசுவாசிக்கிற பிரகாரம் ஆண்டவரே, இந்த நாள் இந்த வீட்டுக்கு விடுதலை கடந்து வருவதாக, இந்த நாளோடு இந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் கடந்து வருவதாக தகப்பனே. அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பங்கள்ல சமாதானத்தை உண்டு பண்ணுங்க, குடும்பங்கள்ல சந்தோஷத்தை உண்டு பண்ணுங்க. அப்பா, வருத்தப்படுகிற பாரப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல ஆசீர்வாதத்தை வைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். மதம், மார்க்கம், குலம் இப்படிப்பட்ட எந்தவித வேறுபாடுமே அவரிடத்துல இல்ல. උන්වහන්සේ ඉදිරියේ මේ ජාතියක් ආගමක් ભેදයක් කිසිදු ආකාරයේ උස්පාතාවයක් නැහැ. அதனால்தான் அவரை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ඒ නිසා තමයි මුළු ලෝකම ඒ ඉපදීම සවරමින් සිටින්නේ. உங்களுக்கு ஒரு நிம்மதி வேணுமா? ඔබට සැනසීමක් ඕනේද? பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வேண்டுமா? ඔබගේ දරුවන්ට යහපත් අනාගතයක් ඕනේද? வியாதிகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு சுகம் வேண்டுமா? ඔබගේ රෝගයෙන් ඔබට සුවයක් ඕනේද? வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் முடிய வேண்டுமா? ඔබගේ ජීවිතයේ තිබෙන දුකින් අවසානයක් එන්න ඕනේද?